பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்து பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓர் ஏன மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளரும் என் தமிழ் தாயை முதற்கண் வணங்கி தமிழுலகு வளைகாட்சி நேயர்களுக்கும் என் வணக்கத்தை கூறி என் உரையை துவங்குகின்றேன். செக்கிழத்த செம்மல் வ.உ. சிதம்பரனார் உலக சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இணையாக கருதப்படுபவர் நம் வ.உ.சி. ஐயா அவர்கள். அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கிய நீதிபதி டான்ஹே அவரை பற்றி கூறும் பொழுது, சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாடலையும் கேட்டால் ஒரு செத்த பிணம் கூட உயிர் பெற்றிடும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட இந்தியா 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என்று கூறினார். ஒரு ஆங்கிலேய நீதிபதியின் வாக்கை கேட்கும் பொழுதே வ.உ.சி. அவர்களின் ஆங்கிலேய அரசுக்கு எதிரான முழக்கத்தை நாம் அறியலாம். ஆங்கிலேய அரசுக்கு இடியாக முழங்கிய நம்முடைய போர் முரசு வ.உ.சி. பெருமகனார். 1872 ஆண்டு செப்டம்பர் 5 நாள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஓட்டப்பிடாரம் என்னும் சிற்றூரில் பிறந்தார். பள்ளி படிப்பை முடித்து வழக்கறிஞர் தொழிலை திறம்பட செய்து வந்தார். நேர்மையான வழக்கு என்றார் ஏழைகளுக்கும் இலவசமாக தருவார். இதனை கண்ட சக வழக்கறிஞர்கள் அவரின் மீது கோபமுற்றனர். அனைத்து வழக்குகளும் இவரிடமே வந்தன. ஏழைகள் என்று கூட பாராமல் வழக்கு என்ற பெயரில் பலர் கொள்ளையடித்து வந்தனர். இதனை அறமற்ற செயல் என்றார் வ.உ.சி. ஏழைகளுக்கு அவர் தெய்வமாக திகழ்ந்தார். தமிழக மக்களின் உணர்வுகளை தெரிந்து கொள்ள தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். எங்குமே ஆங்கிலேய அரசுக்கு எதிராகவே உணர்வு இருந்தது. ஆங்கிலேய அரசை ஏதாவது செய்து அழிக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த போதுதான் தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு ஆங்கிலேயர்களின் கப்பல் தமிழக மக்களின் பொருட்களை ஏற்றி செல்கிறோம் என்ற பெயரில் கொள்ளையடித்து வந்தது தெரிந்து கொண்டார். இதற்கு சாவு மணி அடிக்க சுதேசி கப்பலை விட முடிவு செய்தார். இதனை மகாகவி பாரதியார், சுப்பிரமணிய சிவா போன்ற பல தலைவர்கள் வரவேற்றனர். உடனே அதற்கு கணக்கிட்டு வசூலிக்க கிளம்பினார். இதற்காக திலகரையும் சந்தித்தார். அவரும் தன்னால் இயன்ற உதவியை செய்தார். ரூபாய் 10 லட்சம் மூலத்தனத்தோடு 1906 ஆண்டு சுதேசி கப்பல் கம்பெனியை தொடங்கினார் வ.உ.சி. தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு 2 கப்பல் வணிகம் செய்து வந்தன. தமிழக வியாபாரிகள் இதனை பயன்படுத்தி ஆங்கிலேய அரசின் கப்பல் கம்பெனியை நஷ்டத்தில் ஓட செய்தனர். இதனை கண்ட ஆங்கில அரசு கடும் கோபமுற்றது. ஒரு நாள் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றங்கரையில் விடுதலை போராட்டத்திற்கான ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது. அதில் வ.உ.சி.யும் சுப்பிரமணிய சிவாவும் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக முழக்கம் தெரிவித்தனர். பிறகு தூத்துக்குடியில் ஆங்கிலேய அரசால் தடை செய்யப்பட்ட வந்தே மாதரம் என்னும் பாடலை வ.உ.சி.யும் சுப்பிரமணிய சிவாவும் பாடிக்கொண்டு சென்றதால் அவர்களை கைது செய்ய முடிவு செய்தனர். இவரை இப்படியே வெளியே விட்டால் மக்கள் அனைவரும் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக மாறிவிடுவார்கள் என்று எண்ணி வ.உ.சி.க்கு 2 ஆயுள் தண்டனையும் அவருக்கு துணையாக இருந்த சுப்பிரமணிய சிவாக்கு 1 ஆயுள் தண்டனையும் வழங்கினார். சிறையில் கல்லுடைத்தார், செக்கிழுத்தார். சாலை அதிகாரிகளின் கொடுமைகளை தன் உடம்பில் தாங்கினார். சுப்பிரமணிய சிவா இதனால் தொழுநோயாளி ஆனார். வெகு நாட்கள் கழித்து அரசுக்கு சிறையில் நடக்கும் கொடுமைகளை எழுதி அனுப்பினார் வ.உ.சி. பிறகு கொடுமைகள் குறைக்கப்பட்டன. மகாத்மா காந்தி போன்ற பல தலைவர்களின் எதிர்ப்பால் 1911 ஆண்டு வ.உ.சி. வெளிவரப்பட்டார். பிறகு கொஞ்சம் நாட்கள் தமிழ் பணி செய்தார். பிறகு ஆகஸ்ட் 4 1920 ஆண்டு தம்முடைய உயிர் தோழரான மகாகவி பாரதியாரின் பாடலை கேட்டபடியே தன்னுடைய இன்னுயிரை நீத்தார். நம் நாட்டிற்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்த வ.உ.சி.யை என்றும் மறவாமல் நினைவில் வைத்திருப்போம். நன்றி, வணக்கம்.